ஐன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன் பால் டப்பா கூட. அங்கதான் என் ரேப் ஜர்னியே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் பிறந்து உருண்டது ஒட்டேரில நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் இருக்காய். ஃபர்ஸ்ட் ப்ரோல ஆரம்பிச்சது, அப்புறம் சொல்லுங்க அப்படியே மச்சான் மாமா அகிமான் அப்படி மாறிச்சு. அண்ட் யூஸ்வலி இப்போ தமிழ்ல இந்த ரேப் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு துவக்கியான ஒரு நேம் இருக்கு. பால் டப்பா, அசல் கோலார், வெங்காயம். ஸோ ஹவ் யூ கம் அப் வித் திஸ் நேம்ஸ்? வெங்காயம் அப்படின்ற ஒரு பேரு ரெப்ரசென்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம தாத்தா பேர் எல்லாரும் நிறைய சொன்னாங்க, என்னது இது வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு. ஸ்ரீராம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாரு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ப்ரோ, நான் நிறைய பேர் பண்ணாங்க, எல்லாருமே சூப்பரா தான் இருந்தது. பட் சில மெசேஜ்லாம் நம்மளுக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த மெசேஜ்ல எல்லாம் அவர் இப்படி பண்ணியிருந்தாரு. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு आवर ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு சிக்கம்மா பாட்டு. ஸ்டில் இட்ஸ் தேர். எல்லாருமே வந்து வேற லெவல்ல வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வைப் மெட்டீரியல். நன்றி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமா சிக்கம்மாவுடைய வைப்ஸ்? எனக்கு ஹாப்பியா இருக்கு ப்ரோ. லைக் என்ன இன்டென்ஷன்ல நான் அதை ரிலீஸ் பண்ணோம், எப்படி போய் ரீச் ஆகணும்னு யோசிச்சோன்னா அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஒரு மாதிரி கரெக்டான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காது. நைஸ். அண்ட் யூஸ்வலி இப்போ தமிழ்ல இந்த ரேப் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு துவக்கியான ஒரு நேம் இருக்கு. பால் டப்பா, அசல் கோலார், வெங்காயம். ஸோ ஹவ் யூ கம் அப் வித் திஸ் நேம்ஸ்? வெங்காயம் அப்படின்ற ஒரு பேரு ரெப்ரசென்ட் தான் ப்ரோ. ரெப்ரசென்ட் பண்ணணும்னு யோசிச்சேன். ரேப் உள்ள வந்தப்பவே என்னோட மெயின் தாட்டே ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ நேம்லயுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்க தாத்தாவோட நேம் அது. எங்க தாத்தாவை ஏரியால கூப்பிடுவாங்க அப்படி. அவரு அப்புன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் வெங்காய பெருமாள்னு கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ நான் யோசிச்சேன் நம்ம வெங்காயம்னு வைக்கலாம் நம்ம நேம். ஏன்னா எனக்கு தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அவரோட ஸ்டைல், அவரோட எஸ்தட்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ யோசிச்சேன் அவர் கூட டைம் தான் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல, பட் அவரை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அவரோட நேம் வச்சு. ஸோ தட் எனக்கு ஹாப்பியா இருக்கும். தாத்தா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்மளால, பட் அவரோட நேமை ரெப்ரசென்ட் பண்ணும்போது அவர் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதனால அவரோட நேமை ரெப்ரசென்ட். என்ன ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அவர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆனீங்க? பிகாஸ் நீங்க பார்த்தது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ரெண்டு வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவர் 2 வாட்டி அவர் கூட இருந்திருக்கேன். ஸோ அந்த 2 வாட்டில தான் நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அவரை பார்த்து. ஓகே. என்ன அந்த 2 டைம்ஸ் என்ன நடந்தது? நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும் போதே எப்படி பார்த்தேன்னா ஒரு கேங்ஸ்டரான ஃபீலிங்ல தான் பார்த்தேன். ஆனா சில்லா இருக்கிற ஒருத்தவங்க எப்படின்னா இல்ல ஒரு ஹூட்ல இருப்பாங்கல்ல ஒருத்தவங்க, சில்லா பனியன் போட்டுன்னு, மீன் கம்பல் போட்டுன்னு, ஃபுல் கோல்டு செயின் போட்டுன்னு, ஒரு ஷார்ட்ஸ், லிட்டரலா ஒரு கேங்ஸ்டர்னு வச்சுங்களேன். எங்க தாத்தாவை அப்படிதான் பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எங்க மும்பைல நான் இருக்கும் போதும் சரி, எங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது எங்க அம்மா தாத்தா உங்க தாத்தா அப்படி, உங்க தாத்தா இப்படி, உங்க தாத்தா அப்படியே சொல்லிதான் நான் வியந்துரும், நம்மளுக்கு ஒரு தாத்தா இப்படி இருக்காரா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டேரியில அப்பதான் பாக்குறேன் நான். எஸ்விஎம் நகர்ல போய் பாக்குறேன். என்னை கை வச்சு கூட்டின்னு போறாரு. எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க, இதான் உங்க தாத்தா அப்படின்ட்டு. நான் என்னடா நம்ம அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல இருந்து பட்டுன்னு விட்டு போயிட்டாங்க எங்க அம்மான்ட்டு. அவர்கிட்ட அவள் தான் என்னை கையை பிடிச்சிட்டு, ஏரியா இப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இப்படி வரும் ஒரு 2 சந்து. ஃபர்ஸ்ட் கூட்டின்னு போனாரு. போற இடத்துலலாம் இங்க இடியாப்பம் கடை இருக்கு, அங்க அந்த கடை இருக்கு. போறாரு, இடியாப்பம் எடுக்கிறாரு, இந்த சாப்பிடுன்றாரு. காசுலாம் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டா எடுக்கிறாரு, குத்துட்டு போயினே இருக்காரு. அந்த மாதிரி பாக்குறேன், யாரா இவரு ஒரு மாதிரி. அவருக்கு எல்லாருமே தெரியும் போல, எல்லாரு கூடயுமே அவ்வளோ ஒரு பாண்டிங், எப்படி சொல்லுன்னா ரெஸ்பெக்டான ஒரு பாண்டிங். எல்லாருமே அவரை பிடிக்கும். மேபி அவர் என்ன பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் மேபி நான் தெரிஞ்சுக்கலாம், யாருக்கிட்டயாவது போய் ரிசர்ச் பண்ணனா சொல்லுவாங்க அவள் இப்படின்ட்டு. அவ்வளோ பேருக்கு அவரை பிடிச்சிருக்கு, எல்லாருமே அவரை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. போய் நல்லா அப்பதான் யோசிச்சேன், அடி என்னடா இவரு. நானும் டான்ஸ்ல இருந்தேன்னா எனக்குமே ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் ஸ்டைலா இருப்பாரு, செயின் கம்பல்லாம் போட்டுன்னு. அப்புறம் அவரோட பர்ஸு, நம்ம பர்ஸ்ல அப்படி இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்றேன். அவரோட பர்ஸே சிகரெட் பாக்ஸ் தான், அது உள்ள காசு வச்சிருப்பாரு. அது நான் நினைச்சுன்னு இருப்பேன், சிகரெட்டுக்கு தான் எடுக்கிறாரு பாக்ஸ்ன்னு. பாக்ஸ் எடுத்து தரப்பாரு, காசு இருக்கும் அதுல, காசை சுருட்டி அதுல வச்சிருப்பாரு பர்ஸ் மாதிரி. ஸோ அப்ப யோசிச்சேன், ஓகே யூனிக்கா இருக்காரு. அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த யூனிக்கா இருந்தது. நம்ம ஃபேமிலிலேயே, எங்க டோட்டல் ஃபேமிலிலேயே ஒருத்தங்க ஸ்டாண்ட் அவுட்டா நம்மளுக்கு தெரியுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எங்க தாத்தா தெரிஞ்சாரு. ஸோ அதுவும் இல்லாம எனக்கு அப்பா அது இப்போ ஒருத்தங்களை அப்படி நம்ம பாக்குறோம்னா நம்ம யோசிப்போம்ல, இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி யோசிக்கிற டைம்ல தான் அவர் வந்து கடவுள் கிட்ட போயிட்டாரு. ஸோ அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த ரேப்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா தெரியல. ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு,
இந்த டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவரை பத்தி தெரிஞ்சிக்க முடியல. பட் அவரோட நேமை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். மேபி அவர் இப்ப இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா அவர் செம்ம ஹாப்பியா இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா எங்க ஃபேமிலியோட அவர் தான் பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாரு. எப்பாடி நம்மள ரெப்ரசென்ட் பண்றான் நம்ம பேரன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஸோ அதுதான் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஒருத்தங்களால அப்படிலாம் இருக்க முடியும், எல்லாரையும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்க முடியும்னு யோசிக்கும் தான் நான் யோசிச்சேன் இந்த நேமை நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, பட் இந்த ரேப் உள்ள வரப்போ நான் இதுதான் பேரா யூஸ் பண்ண போறேன்னு சொன்னப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? எல்லாருமே இப்போ எல்லாருமே இப்படி யோசிச்சுட்டாங்க, வெங்காயம்னா ஓகே ஒரு ஃபேன்சியாக வச்சிருப்பாரு, ஃபேன்சியாக இருந்துருங்க பேர் வந்து வெங்காயம். ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்களா ட்ரெண்ட் ஆகணும்ன்ட்டு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்லாம் எனக்கு அந்த தாட்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா அதான் நான் சொன்னேன்ல, ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம தாத்தா பேர் எல்லாரும் நிறைய சொன்னாங்க, என்னது இது வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு லைஃப் ஸ்டைலே இருக்கு. அந்த நேமுக்கு பின்னாடி ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் இருக்கு, எனக்கான ரூட்ஸே இருக்கு அதுக்கு பின்னாடி. வெறும் அந்த பேர் மட்டும் கிடையாது, பின்னாடி ஒரு ரூட்ஸே இருக்கு. நான் அதான் யோசிச்சேன், மேபி இது யாருக்கா தெரிஞ்சா அப்போ அவங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த நேம் வச்சிருக்கேன் அப்படின்றது. தெரியலன்னா அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது. ஐ திங்க் இதுல வந்து கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஜேர்னி இருக்கு உங்களோட ஸ்டோரியில, பாம்பே டு சென்னை. ஸோ ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்ச் ஓவர். ஆனா பாம்பே பொறுத்த வரைக்குமே இப்ப நான் படத்துல நான் பாக்குறேன், இப்ப காலா மாதிரி நான் படத்துல பாக்குறப்ப தமிழை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ரேப் ஆர்டிஸ்ட் வந்து அங்க இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் அந்த ஒரு கல்ச்சர் அண்ட் இந்த ஒரு கல்ச்சர், இந்த கல்ச்சரோட அடாப்டேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் கம்மிங் ஹியர் அந்த ஒரு கானா உலகம், ரேப் கல்ச்சர், ஒரு அட்டி, ஒரு உலகம் இந்த இடத்துல ஒன்று மாறும்ல அங்க இருந்து. ஸோ அந்த டிரான்சிஷன். நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலா எனக்கு அது பயங்கரமா இருந்தது ப்ரோ. நான் மும்பைல இருந்து சென்னை வந்தப்போ எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸு. என்னால் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே இல்லை, 2 years ஆச்சு எனக்கு அடாப்ட் பண்ணிக்கவே சென்னையில் வந்து. ஏன்னா அங்கே எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, தமிழே தெரியாது, எனக்கு தமிழ் பேசவே வராது. நான் சென்னை வந்தப்போ லாங்குவேஜ் தெரியாது. அது எனக்கு ஒரு மாதிரி ஜெல்லாகிறதுக்கு டைம் எடுத்தது. அதுக்கப்புறமா அங்கே இருக்க கல்ச்சரே டோட்டலாக வரல. ஏன்னா நான் அங்கே வளர்ந்தப்போ நான் மோஸ்ட்டாக அங்கே இருக்க ஆத்தென்டிக்கான கல்ச்சரை பார்த்து வளர்ந்ததை தாண்டி அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்களே ஹிப்ஹாப் சம்பந்தப்பட்ட விஷயமா, அதை பார்த்து தான் நான் ஆரம்பிச்சேனே. இந்த ஃபிளிப் அடிக்கிறது, பீச்சில் போய் ப்ராக்டிஸ் பண்றது, ஃபிளிப் அடிச்சு, அப்புறமா சைக்கிள்லாம் ஓட்டு, வீலிங் அடிச்சு ஓட்டு, அந்த மாதிரி. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, ரெண்டுமே மிக்ஸா நம்ம கல்ச்சர், அந்த மும்பை கல்ச்சருமே வெஸ்டர்ன் கல்ச்சரும் மிக்ஸ் ஆகி நான் வளர்ந்தேன். வளர்ந்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பனிங்கா இருந்தது அங்க இருக்கும் போது. நான் சென்னை வந்தோடனே டப்புன்னு அப்படியே எல்லாமே அப்படியே கம்மியாயிடுச்சு. நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணறது நின்றுச்சு, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இல்லாம போயிடுச்சு. நான் யோசிச்சேன், இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் அங்கே போயின்னு இருந்தது, பட்டுன்னு சென்னைக்கு வந்தோடனே எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். அப்போதான் நான் தேட ஆரம்பிச்சேன். நான் தேடுறேன் டான்சர்ஸ் யாராவது இருக்காங்களா இங்க, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா சென்னையில அப்படின்னு தேடிட்டு இருந்து 2 years ஆச்சு. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது வயசுல. இதெல்லாம் கரெக்டா எனக்கு ஒரு 9 வயசுல இந்த தேடுதல் இருந்திருக்கு. ஆமா ப்ரோ. நான் சென்னை வந்தப்ப எங்க அம்மா கிட்ட சொல்லணும், லிட்டரலா என்ன டான்ஸ் சேர்த்து விடுங்க, என்ன ஏதாவது டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுங்க. ஏன்னா டிவில பார்ப்போம்ல, டிவில டான்ஸ் ஷோ அது இதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்து என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சே நம்ம என்னடா சே டான்ஸ் தான். அதான் சொன்னல, நான் படிக்கிறத தாண்டி என்னோட ஆர்ட்ல தான் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா அப்பவே நேச்சுரலா எனக்கு அப்படி ஆயிட்டு இருக்கு, ஆர்கானிக்காவே என் மைண்ட் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும், இதுலதான் நம்ம நிறைய கத்துக்க போறோம், படிப்போ சரி ஹிஸ்டரியோ சரி ஆர்ட்ல தான் கத்துக்க போறோம் நம்ம நிறைய அப்படின்றது அப்பவே ஆர்கானிக்கா ஆயிடுச்சு. தேடின நிறைய விஷயம் நடந்தது, நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு டீம் ஒன்று கிடைச்சிது, பிஃபேப் அப்படின்ட்டு. அப்புறம் லாங்குவேஜுமே நான் சொன்னேன்ல, லாங்குவேஜ் 2 years கழிச்சு தான் தமிழே நான் பேச ஆரம்பிக்கிறேன். எப்படி கத்துக்கிட்டீங்க தமிழ் கத்துக்கிறது ஃபுல்லாவே நான் இந்த ஏரியா ஓட்டேரிக்கு வரேன், 2008 வரேன். அப்பதான் ஓட்டேரிக்கு வரேன். எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது ப்ரோ தமிழ்ல. சொன்னா நம்ப மாட்டாங்க யாருமே. இப்ப நான் பேசுறதுனால யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னா. ஆனா தெரியாது, ஹிந்தில தான் வீட்டுல மட்டும் தான் பேசுவேன் நான். வெளியெல்லாம் போனா இப்ப அந்த ஏரியா பசங்க இருப்பாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், பாம்பேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, ஏரியால பாம்பேன்னு தான் கூப்பிடுவாங்களே. ஏன்னா நான் பேசவே மாட்டேன்ல, நான் தமிழ்ல பேசவே மாட்டேன், அமைதியா நின்று இருப்பேன். என்ன கலாய்ப்பானுங்க, என்ன ரேகிங்லாம் பண்ணிருக்காங்க ஏரியால, சட்டெல்லாம் பிடிச்சி. அப்போ நம்மளுக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். எங்க அண்ணன் வந்து எப்படின்னா என்ன யார் என்ன பண்ணாலும் ஏதாவது பண்றோம் அந்த மாதிரி. என்னை கலாய்க்கும் போது பசங்கள் எல்லாம் எங்க அண்ணன் கொஞ்சம் இது பண்ணுவாடி என் தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணி 2 years ப்ரோ, கரெக்டா 2 years
அந்த 2 இயர்ஸ்ல கானா பாட்டு அது இது இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரி தான் கேட்டுனே இருந்தேன்னா 2 இயர்ஸ்ல அவ்வளவுதான் இப்படிதான் நான் பேச ஆரம்பிச்சேன்னு. என்னடா மாமே என்னடா பண்ற என்ன அது அந்த மாதிரியான ஸ்லாங்கே எனக்கு வந்துச்சு தமிழ். அதுக்கப்புறமா அவ்வளவுதான் தமிழ் கத்துக்கணுமா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு இதுக்கப்புறம் அவ்வளவுதான். நான் பாட்டுன்னு ஜாலியா பேசி பேசி பழகினு சூப்பர். அப்புறம் டான்ஸ் ஜர்னி உள்ள போய் அது நிறைய பண்ணி அது உள்ள நிறைய கத்துக்கிட்டு அப்புறமா தான் மியூசிக் உள்ளே நான் என்டர் ஆகிறேன். சூப்பர் ப்ரோ. இந்த சவுண்ட் ஆஃப் சென்னை அப்படின்றது மாதிரி இப்போ இந்த கானா ரேப் எல்லாமே வந்துட்டு இந்த சவுண்ட் ஆஃப் சென்னை மாதிரி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பாம்பேலேருந்து சென்னை வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து என்ன நினச்சிருப்பாங்க, ஓகே வந்துட்டோம் ஒரு மாதிரி லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. பட் கானா பாட்டு ரேப்பு இந்த ஒரு வட்டத்துக்குள்ள நீங்கள் போகிறப்போ வீட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? வீட்டில் எப்படி ப்ரோ முடியும் இதெல்லாம் பண்ணா எப்படி இடல என்னதான் எங்க வீட்டுல இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு என்ன தெரியுது எதுல ஸ்கோப் இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க. பசங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பசங்க எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணும், பசங்க நல்லா இருக்கணும், அதுதான் பேரண்ட்ஸோட இதுவே. பட் அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு தாட் வருமே, பசங்க பண்ணா நல்லா இருப்பாங்க. பட் டான்ஸ்லயோ சரி மியூசிக்ல அப்பெல்லாம் ஸ்கோப் இல்லைல்ல, இண்டிபெண்டா எந்த விஷயத்துக்குமே ஸ்கோப் இல்லை அவ்வளோ இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ல. அதனால எங்க வீட்டுல எல்லாம் கத்துவாங்க படிடா அதான் படி. பிளஸ் நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியா நானு, எங்க அப்பாலாம் நான் சர்ச்சுக்கு போலன்னா கத்துவாரு, சர்ச்சுக்கு போ ஒழுங்கா சர்ச்சுக்குலாம் போ கடவுளை தேடு அப்படின்னு. எனக்கு பிடிக்கும், எனக்குமே சர்ச்சுக்கு போகணுன்றது பிடிக்கும். ஆனா இப்படி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நம்ம எதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த விஷயம் தான் நம்மள மேல கொண்டு போகும். ஸோ அப்பயும் நான் யோசிச்சேன், நம்ம இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கடவுள் பிடிக்கும், கடவுள் மனசுல இருக்காரு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம இப்போதைக்கு இதுல அப்பயும் எங்க அப்பா சொல்லுவாரு, நீ என்ன வேணா பண்ணு ஒரு 1 hour. ஆனா எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், டேடி நான் பண்றேன் ஆனா அது எனக்கா வரணும், நீங்க சொல்லி நான் பண்ணேன்னா அது வந்து உங்க பேச்சை நான் கேட்டு பண்ற மாதிரி ஆயிடும். எப்படின்னால நான் பயத்துல பண்ற மாதிரி ஆயிடும், ஒரு அது ஜென்யூனா இருக்காது. நானா பண்றேன், நானா தேடுவேன், கண்டிப்பா ஒரு விஷயம் ஒரு டைம் வரும் அப்படின்ட்டு அப்படியே பண்ணே இருந்தேன். ஃபேமிலியும் மேல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்தது, பையன் என்ன பண்ணுவானா, ஏதாவது நடக்குமா லைஃப்ல அப்படின்ட்டு. நான் டிசைட் பண்ணிட்டேன், இவங்களை எப்படியாவது ப்ரூவ் பண்ணி இவங்க நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் ஃபோன் அடிச்சு நம்ம கிட்ட பேசணும், சூப்பரா பண்றடா செம்மையா பண்றடா அப்படின்னு பேசணுன்றதுக்காகவே ஏதாவது பண்ணணும். இப்போ அந்த டைம்ல எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் மியூசிக் பண்ணுவேன்ட்டு, மியூசிக் உள்ள இறங்க போறேன்றதே எனக்கு தெரியாது. இதெல்லாம் டான்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் மைண்ட் தாட் எனக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி. அப்புறமா நான் டான்ஸ்லயுமே இல்லை ப்ரோ, டிவி ஷோலாம் பண்ணி அச்சீவ் பண்ணி ஃபேமிலியை ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டேன். ஆர்ட் ஃபார்ம்லயுமே பசங்க அச்சீவ் பண்ணலாம், ஆர்ட் ஃபார்முமே ஒரு லெவல் கொண்டு போவோம், இன்டர்நேஷனலா கொண்டு போவோம், நேஷனலா கொண்டு போவோம். அதுக்கு தேவை சப்போர்ட், ஃபேமிலில இருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சா போதும். எங்க அம்மாலாம் அதுக்கப்புறம் பயங்கர சப்போர்ட் ப்ரோ. இன்னைக்கு வரைக்குமே எங்க அம்மா வந்து என்ன ஒரு வார்த்தை கேட்டது இல்லை, எப்படின்னா ஏன் இப்படி பண்ற. இப்ப நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதோ சரி, கண்ணாடி, நான் ஹேர் கலர் பண்ணுவேன், ட்ரெட்ஸ்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் ட்ரெட்ஸ்லாம் பண்றதுலாம் வந்து பாப்பாங்க எல்லாரும், யாரா இது ட்ரெட்ஸ்லாம் பண்ணி சுத்தின்னு இருக்காங்கன்னு பாப்பாங்க. ஆனா எங்க அம்மா எல்லாம் நான் ட்ரெட்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனனால கொஞ்சம் இங்க இப்படி வெட்டிருக்கலாம், நீ லைட்டா முடி இப்படி பண்ணிருக்கலாம், பட் இது நல்லா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஆமா அவங்களுக்கே எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம பையன் பண்றது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக அவன் ட்ரை பண்றான், வேற அவனுக்காக மட்டும் இல்ல அது அப்படின்னு அவங்க மைண்ட்ல வந்து எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தோணுச்சு, அப்பாடி நம்ம யோசிச்சு அச்சீவ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் இதுதான் பெரிய சப்போர்ட், கண்டிப்பா ஃபேமிலி தான் நம்மளுக்கு பெரிய சப்போர்ட். அவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு போது மற்ற சப்போர்ட்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல, அது கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா இல்லை என்னைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே இதுக்கப்புறம் ஆர்ட் ஃபார்ம்ல நம்ம கரெக்டா பண்ணணும், இதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்க கூடாது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா இல்லையான்ட்டு கரெக்டா பண்ணணும். அப்படிதான் நான் ஒரு ப்ரூவ் பண்ணேன் ப்ரோ, லிட்டரலா லெஜிட். எப்படி சொல்லணும்னா நான் வந்து அவங்கள தப்பா யோசிக்கல, ஃபேமிலியை தப்பா யோசிக்காம நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நம்ம ப்ரூவ் பண்ணலன்னா அவங்களுக்கும் தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த கதையே தெரியாதுல்ல, இதெல்லாம் என்னது ரேப்னா என்னது டான்ஸ்னா என்னதுன்றது. நான் ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு அது வீடியோவாவோ சரி அப்பப்போ காமிப்பேன், எத்தனை பேர் பாருங்க வின் பண்ணி, நான் வீட்டுல வின் பண்ணி எத்தனை வரும் டைட்டில் டான்ஸ்ல, அதெல்லாம் ஒரு பிரோஜனமே கிடையாது அவங்க கிட்ட நான் காமிக்கிறது. இல்லிப்பட விஜய் மாதிரி ஆமா எத்தனை வந்து இப்போ ஆனால சிரி ஜாலியா இருக்கும், அவள் தான் முடிஞ்சிடும், ஒரு நாள் தான் அந்த 1 hour சிரிப்பாங்க, சூப்பர் பா அவள் தான். பட் நான் காசா எத்தனை வந்து அவங்க கிட்ட நான் ஜெயிச்சு அந்த மொமெண்டம் மேட்டர் இல்ல, காசு ஒண்ணுக்கு கொடுப்பாங்க, அது எத்தனை போய் எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன். அப்போதான் எங்க அம்மாவுக்கு ஒரு ஹாப்பி, ஓகே நம்ம பையன் ஒரு விஷயம் பண்ணி நம்ம வீட்டை பாத்துக்கிறான், வீட்டை சம்பாதிக்கிறான். அப்ப அவங்க வெளியே போய் சொல்றது எல்லார்கிட்டையும், என் பையன் வந்து எங்க வீட்டுல எல்லாம் எங்க பையன் காசு தருவான், எங்க வீட்டை பாத்துக்கிறான் அப்படின்னு உடனே அவள் எனக்கு ரிலாக்ஸ், எனக்கு ப்ரெஷரே வருது இல்லை அதுல இருந்து. அதுக்கப்புறமா அவள் எனக்கு சில் ஆயிடுச்சு, வீட்டுல ப்ரெஷர்லாம் இல்லாம. அப்படிதான் அவங்க நான் புரிய வச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சேன் ஃபேமிலியை.
இதெல்லாம் வந்து கல்ச்சுரல்ஸ் போயிட்டு கரெக்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டு அண்ட் தென் ஓகே ஆர்ட் ஃபார்ம்லயும் ஒரு ஸ்கோப் ஸ்கோப் இருக்குன்றதை நான் ப்ரூவ் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு சில்லு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் மேட்டர். ஓகே ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறம் தான் கிலோ 54 ஐன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன் பால் டப்பா கூட. இதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணி அங்கதான் ரேப் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ரேப்பை நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் லைக் ரேப்லாம் ஸ்டார்ட் எப்படி சொல்றது, ரேப்பரா ஆக போறேன், எனக்கு ரேப்பர் ஆகணும் இந்த மாதிரி வரைக்கும் டான்ஸ் தான். இன்னமும் எனக்கு டான்ஸ் ஆடணும் ப்ரோ. எனக்கு அவ்வளவுதான். நான் இப்போ என்ன பண்ணாலும் நான் டான்ஸ் ஆடணும், நான் என்ஜாய் பண்ணணும். என் பாட்டு ரிலீஸ் பண்ணி நான் தான் ஆடினு இருந்தேனே பாதி ஆடி ஆடி பார்த்துன்னு இருப்பேன். அப்பப்போ போர் அடிங்க. ஸோ டான்ஸ் ஆடுறது வந்து என்னோட ஒர்க் அவுட் மாதிரி வச்சுக்கலாம். எல்லாருக்குமே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா நான் டான்ஸ் ஆடுவேன். ஸோ அதுதான் என்னோட ஃபிட்னஸே. டான்ஸ் தான் என்னோட ஃபிட்னஸ் மாதிரி. ரேப் ஆரம்பிக்கும் போது அனீஷ் பால் டப்பா. ஸோ பால் டப்பா ஆரம்பிக்கும் போது அவன் கூட நான் இருந்தேன், அந்த ஜேர்னில இருந்தேன். அவன் ஸ்டார்ட் பண்ணப்போ அவன் ஜேர்னில நான் கூட இருந்து அவன் பண்ணுவான். அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். ஓகே இப்படிலாம் பண்ணலாம் போல ரேப் மியூசிக் நம்மளும். ஏன்னா நான் கானா பாட்டுலாம் பாடுவேன் ஸ்கூல்ல பஸ் டே எல்லாம் நடக்கும். பஸ் டே அப்படின்லாம் நடக்கும். பஸ் டே ரூட் எல்லாம் எடுப்போம் நாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ரூட்லாம் போவோம். அப்போலாம் நான் தான் பாடுவேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2-3 பேர் இருப்பாங்க. நாங்க பாடுவோம். அப்படியே 29 இயர் ரூட் தான் எங்களுது. ஸோ அதுல பாட்டுலாம் பாடினே போயினே இருக்கும்போது அது வந்து சும்மா ஃபன்னு. அது ஒரு நம்ம கல்ச்சர்ல கானா பாட்டுன்றது அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊர்ல பிறந்திருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் கானா பாட்டுனா என்னன்றது. நான் அப்படிதான் ஆரம்பிச்சு போயின்னு இருந்தது டான்ஸ்லயும். அப்போ அனீஷ் பாட்டு எழுதி அவன் பால் டப்பா பாட்டு எழுதி பண்ணினே இருக்கும் போது நான் அவன்கிட்ட சொன்னேன், நானும் எழுதி வச்சிருக்கேன்டா மாமி, சும்மா ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சும்மா பாடுறான் மாமி, நீ பாடு, நானும் பாடுறேன், பார்க்கலாம் அது எப்படி சும்மா ஜாலியாக ஃப்ரீ ஸ்டைல் ஜாம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. அப்படியே சொல்லும் போது நானும் பாட ஆரம்பிச்சேன். 1 2 3 4 சொல்ல முடியாது அப்படின்னு பாடி ஆரம்பிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் அவனும் பாடினான். சும்மா ஜாலியா பண்ணோம். அது ஒரு ஃபன்னா போச்சு. ரொம்பலாம் யோசிக்கல. சரி ஓகே ரிலீஸ் பண்ண போறோமே, ப்ரெசன்டேஷனை ப்ராப்பரா பண்ணலாம் இது அப்படின்னு அவன் யோசிச்சான். நம்ம இது நல்லா ரிலீஸ் பண்ணலாம்டா, அதை சும்மாலாம் பண்ண வேணாம் அப்படின்னு ப்ரொடியூசரை நாங்கள் பிடிச்சோம். அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம், அப்புறம் இந்த மாதிரி பீட் வேணும், இந்த மாதிரி பண்ணோம் அப்படி இப்படின்னு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணோன்னே எனக்குள்ள என்னடா இது ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம், நம்ம ரேப்பரே கிடையாது, நம்ம ஆனால் ரேப் ரிலீஸ் பண்ணிருக்கோம், நம்ம என்னதான் இது அப்படின்னு. அப்போதான் ஏன்னா அவ்வளோ மோட்டிவேஷன் எனக்கு அனீஷ் எனக்கு கொடுத்தான். பால் டப்பா வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தான். நீ பண்றாமே இந்த மாதிரி செம்மையா இருக்கும், நம்ம பண்ணலாம் அப்படி போட்டோன்னே அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள அந்த ஒரு மோட்டிவேஷனே வந்தது. ஓகே நம்மளோட ஸ்டோரியை நம்ம மியூசிக் மூலியமா சொல்லலாம், நம்மளோட வார்த்தையிலே நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு இப்படிலாம் இருந்திருக்கு ஸ்டோரி. அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணனே, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மியூசிக் ஜேர்னி உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படிதான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அது மெயின் 170 சென்டிமீட்டர் இல்ல. அதுக்கப்புறமா வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி எப்படின்னா நான் டான்சர்னால கோரியோகிராஃபிலாம் நிறைய கோரியோகிராஃபராக தான் நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போ 170 சென்டிமீட்டர்ல வந்து நான் அனீஷ் கூட அப்படியே நார்மலா வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ்ல நாங்க எப்படி இருந்தாலுமே என் ஷூட்ல அவன் கூட இருப்பான். அவன் இப்போ டைரக்டே சிக்கமா பண்ணாம இருந்திருந்தா கூட அவன் என் கூட இருந்திருப்பான். ஏன்னா நாங்க அப்படிதான் ஒன்னாவே பழகிச்சு, ஹெல்ப் பண்ணிப்போம். ஸோ அந்த டைம்ல 170 சென்டிமீட்டர் அவன் கூட இருந்தேன். ஸோ அதுதான் அந்த ப்ராஜெக்ட் அப்போ நானும் ஒர்க் பண்ணேன். அப்படியே எப்படின்னா ஒரு நார்மலா போனேன் பசங்களோட ஷூட், நம்ம ஃப்ரெண்டு ஷூட்டா அப்படியே உள்ள போனேன். ஒர்க் பண்ணும் போது அதுல வந்து எனக்கு ஒரு ரோல் வேற கொடுத்துருந்தான், சண்டை போடுற மாதிரி, எனக்கும் அவனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ரோல். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஒன்னாவே ஒர்க் பண்ணி ஒன்னாவே அப்படியே ஆரம்பிச்சது. நான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது 170 சென்டிமீட்டர் திங்க்ல ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்னாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது முடிஞ்சது. அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம ஒரு சாங் பண்ணி ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். அவனே என்கிட்ட சொன்னான், ஓகே இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்றான், அவன் ரிலீஸ் பண்ண அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே பண்ணலாம் நம்ம. ஸோ அதை நீ ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், ஏன்னா உனக்குன்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணலாம் அப்படியே நம்ம அப்படின்னா. அப்புறம் நான் சிங்கிள் ரிலீஸ் பண்ணப்போ அதுலயுமே நான் நிறைய கத்துக்கினேன். எப்படின்னா அது ரிலீஸ் பண்ணிட்டேன், அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்தது, நிறைய விஷயம் அதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்தது. நான் தனியா பண்ணேன், அது நானே பண்ணேன், ஏன்னா அது ப்ரொடக்ஷனா பண்ணலையா, நானே தான் நான் காசு சேர்த்து வச்சு அது மும்பை போய் மும்பைல ஷூட் பண்ணி அந்த டைம்ல எனக்கு நிறைய ஹெல்ப் நடந்தது. நீங்க இருந்த ஏரியா தான் அப்படியே நான் பிறந்து வளர்ந்த இடத்துல நான் ஷூட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அப்படிதான் அந்த மாதிரி தான் ஒரு புஷ் கெட் சொன்னு அடுத்தது பண்ணேன். ஸோ அந்த ஜேர்னிலுமே நிறைய பேர் பவன் அலெக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பவன் அலெக்ஸ். ஸோ அவர்லாம் ஒரு பெரிய ரோல்னு சொல்லலாம். லைக் நான் மியூசிக் ஜேர்னில அவர் எல்லாமே எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ
அதெல்லாம் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் அந்த டைம்லாம். ஸோ அவர்லாம் வந்து எனக்கு அவ்வளோலாம் பழக்கமே கிடையாது, சும்மா தெரியும் நார்மலாக ஹாய் பாய் அந்த மாதிரி தான். ஆனால் பட் அவர் இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணார் அந்த டைமில், நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மாதிரி தான் புஷ் பண்ணினே இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த 1.5 years நான் சாங் கிலோ 54 ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் நிறைய மிஸ்டேக்ஸ், நான் சொன்னல நிறைய மிஸ்டேக்ஸை நான் கண்டுபிடிச்சேன். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது கரெக்டா இருக்கும், என்ன விஷயம் நம்ம என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் அதை நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 years ஆச்சு, டைம் எடுத்தேன். அப்போவே நிறைய பேர் புஷ் பண்ணே இருந்தாங்க ப்ரோ, போடுங்க உங்க சாங்ஸ் எல்லாம் போடுங்க கேட்கணும். நான் ஃபீல் பண்ணேன்னா நம்ம ரேப்பர்லாம் இல்லையே, நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா எல்லாருமே நம்மளுக்கு இவ்வளவு ஒரு இப்படிலாம் சொல்றாங்களே போடுங்க போடுங்க. இப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே நம்மளையுமே கேட்கறாங்க போல, நம்மளோட சாங்ஸோ கேட்கறாங்க போல எல்லாரும். ஏன்னா நான் ஒரே ஒரு பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேனே, கேட்டுனே இருக்காங்க. அப்போ அது எனக்குலாம் ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு பயங்கரமா. நம்ம பண்ணணும் அப்பனா ஏதோ யூனிவர்சல் சைன் போல, அது பண்ணு விடாத, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உனக்கு அப்படின்ற ஒரு சைன் எனக்கு அடிச்சுட்டே இருந்தது. அப்போதான் வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் மாட்டினாங்க, ஃபாக்சன் இந்த சிக்கம்மாவோட ப்ரொடியூசர்ஸ். கிடைச்ச உடனே அவங்க கூட உட்காந்தோடனே அப்படியே சீக்கிரமா ஒன்று ரெடி ஆச்சு, அதை சீக்கிரமா போட்டு விட்டோம், சீக்கிரமா போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ, செமையான ஒரு ஜேர்னி. பட் இதுல வந்து நம்ம பால்டப்பா பத்தி பேசியிருந்தோம்ல, ஸோ உங்களுக்கும் பால்டாக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லைக் ஏரியால தான் ஸ்டார்ட் ஆச்சா இல்லை யார் இன்ட்ரோ பண்ணது? ஓகே, அதுவும் அது ஒரு கதை, அது ஒரு டைட்டான கதை, அது ஒரு பெரிய கதை ப்ரோ. அது எப்படின்னா நாங்க டான்ஸ், நான் சொன்னல டான்ஸ் டீம்ல தான் இருந்தோம் நாங்க அப்படின்ட்டு. பிஃபேப்ன்ற ஒரு க்ரூ. ஸோ அங்கதான் நான் என் growth இன்னைக்கு இங்க இருக்குன்னா அதுக்கான மெயின் ரீசனே அந்த டீம் தான், பிஃபேப் அப்படின்ற டீம் தான். ஸோ அவங்க இல்லைன்னா இன்னைக்கு என் growth இவ்வளோலாம் இருந்திருக்காது. என்னோட ஃபேமிலின்னு நான் என்னோட எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறமா எனக்கு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று சொன்னா இவங்க தான், பிஃபேப் க்ரூ தான். ஸோ அதுல அனீஷ் ஒரு டீமா அவர் மெம்பரா ஆடிஷன் கொடுத்து உள்ள வந்தான். நான் ஆல்ரெடி அந்த டீம்ல தான் இருந்தேன். ஸோ அனீஷ் உள்ள வந்தப்போ அவள்தான் அப்படியே அனீஷ் உள்ள வந்தா, டீம் உள்ள அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் டீம்ல, டான்ஸ் டீம்னு போது காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும்ல. ஸோ காம்படிஷன்லாம் நடக்கிற டைம்ல நானும் அனீஷும் ஒரே டீமு. லிட்டரலா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா, ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே நைட்டு பகலுமா ப்ராக்டிஸ் பண்ணே இருக்கிற டைம்ல அப்போ யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதோட இவங்க கூட தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அப்போதான் நானும் அனிஷா கனெக்ட் ஆனோமே. கனெக்ட் ஆயிட்டு நாங்க 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நானும் அனிஷா தனியா ஏதாவது பண்ணோம், அவனோட மைண்ட் செட்டுமே அதே தான், என்னோட மைண்ட் செட்டும் ஏதாவது லைஃப்ல. பட் 2 பேருமே டான்ஸா தான் உள்ள வந்தீங்க. ஆமா டான்ஸா தான் உள்ள வந்தோம், ஒரே டீம் தான், டான்ஸா தான் உள்ள வந்தோம். ஏதாவது பண்ணோம் லைஃப், ஏதாவது ஃபேமிலிலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு, நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் யோசிச்சு அப்படிதான் 2 பேரும் கனெக்ட் ஆகணும். ஏன்னா ஒரே மைண்ட் செட்டுன்னு போதுல அந்த ஒரு புஷ் கரெக்டா இருக்கும். எனக்கு அவனை புரிஞ்சிக்க முடியும், அவனால என்ன புரிஞ்சிக்க முடியும், நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் 2 பேருமே கனெக்ட் ஆனோமே. கனெக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோல ஆரம்பிச்சுது, அப்புறம் சொல்லுங்க அப்படியே மச்சான் மாமா கிமான்னு அப்படி மாறிச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சு ஒன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட கனெக்ஷனே. ஒரு டான்ஸ் டீம்ல வந்து நிறைய டிராவல்லாம் பண்ணுவோம் நாங்கள். அப்போ மும்பை, டெல்லி அந்த மாதிரி டான்ஸ் மூலியமா டிராவல் பண்ணி அப்போவே அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் சீன்லயே டான்ஸ் மூலியமாவே நிறைய பார்த்துருக்கோம் நிறைய விஷயம். ஸோ அப்படிதான் எங்களோட கனெக்ஷனே, இந்த டான்ஸ் மூலியமா தான் கனெக்ட் ஆனோமே. சூப்பர். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரேப் அப்படின்ற ஒரு கல்ச்சருக்குள்ள வந்து வந்துருக்குங்க. இப்போ எனக்குலாம் வந்து ஒரு டைம்ல இந்த தமிழ் ரேப் உடைய அந்த இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தா ஹிப்ஹாப் தமிழாக்கெல்லாம் முன்னாடி இருந்து யோகி பி அந்த நட்சத்திராவோட ஒரு பாட்டை கேட்டு வைப் பண்ணி, பிகாஸ் அந்த டைம்ல அந்த மாதிரியான பாட்டு வந்து ஒரு மாதிரி குவக்கியா ஒன்னு பண்ணும்ல அந்த பாட்டு. ஆமா இன்னமா பண்ணு பாட்டு, இன்னமா அதோ வந்து அந்த பாட்டுலாம் கேட்கும் போது இல்ல. பட் என்னன்னா அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேப், அந்த ரேப்லயே வந்துட்டு ஒரு கேப், அதுக்கப்புறம் திருப்பி ரேப் அப்படியே பூம் ஆகுது. அந்த இடத்துல இருந்து அப்படியே ஹிப்ஹாப் தமிழா வராரு. அண்ட் தென் அப்படியே கிராஜுவலி ஒவ்வொருத்தரா ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் மியூசிக் டைரக்டர்ஸ், ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், யுவன், ஜிவி, லிட்டரலி எல்லாருமே வந்து உங்களை மாதிரி இந்தியா ஆர்டிஸ்ட் உள்ள வர்றாங்க. ஓகே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் ஓவர், அந்த ஆர்க் எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதாவது சொல்றேன், நான் இப்பதான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அந்த விஷயத்தை. ஏன்னா இப்போ இதை என் சைட்ல இருந்து சொல்லணும்னா இது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இல்ல அவங்க கரெக்டான ஆளுங்களை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அசலோ சரி, பால், இவங்களெல்லாம் அவங்களோட மூவி உள்ள போடும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெஷ்ஷான வாய்ஸ், அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான டேலண்ட். ஸோ அது கரெக்டான டிசிஷன். மியூசிக் ப்ரொடியூசர் அவங்க எடுக்கிறது செம்மையான டிசிஷன். ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆர்டிஸ்ட மூவிக்குள்ள கொண்டு போய் அது ஒரு விஷயமா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்குல இண்டிபெண்டாவும் க்ரோ ஆகுது, பிளஸ் மூவி சைட்ல இருந்துமே ஒரு விஷயம் அப்படியே ரெண்டுமே புஷ் பண்ணி மேல போற மாதிரி இருக்கு. அது பார்க்கும்போது செம்மையா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த விஷயம்.
சூப்பர். அண்ட் பாலோட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி இந்த சிக்கம்மா பாட்டை பொறுத்த வரைக்கும் பால் தான் டைரக்டர். ஆமா. ஸோ அந்த விஷயம் எப்படி நடந்தது? லைக் ஹி வாண்டட் டு பி தேர், சப்போர்ட் பண்ணணும்னு உள்ள வந்தாரா இல்ல அது எப்படி நடந்தது? அதான் நான் சொன்னல, நான் அந்த ஃபாக்சன்ன்றவங்க கூட ப்ரொடியூஸ் பண்றப்போ அனிஷ் கிட்டயும் நான் சொன்னேன் பால்னு, ஃபாக்சன் கூட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறப்போ பால் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ராமாமே இவங்க செம்மையா பண்றாங்க, நீயுமே ஏதாவது ட்ரை சும்மா அவங்க கூட பண்ணி, ஏன்னா அவங்க ஆர்டிஸ்ட் ஒரு டேலண்டா இருக்காங்க, அவங்க இதுல அவங்க டேலண்ட்டை வெளியே காட்டணும்னு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ செம்மையா இருக்கும், அவங்க செம்மையா பண்றாங்க அப்படின்னு அவள் தான். நாங்க அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஃபாக்சன் ப்ரொடக்ஷன்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களுமே. ஸோ அப்படிதான் அவங்களுமே அனிஷ் கூட கனெக்ட் ஆகி அவங்களும் பண்ணிருக்கப்போ அவங்க அனிஷ்க்கு சிக்கமா ப்ளே பண்ணிருக்காங்க, ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி ப்ரோ வெங்காயம் பண்ணிருக்காரு கேளுங்க அப்படின்ட்டு. கேட்டோடனே அவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கு. நான் எப்படினால ப்ரோ அது எனக்கு தெரியல, நான் என்ன மாதிரி கேரக்டர்னால நான் அதிகமா காமிச்சிக்கணும் இன்ட்ரோவர்ட்லாம் நானா டைட்டா வருவேன். ஆனா ஆர்ட்னு வரும்போதுல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எனர்ஜி ஒன்று இருக்கும்ல, ஒரு பியூரா இருக்கட்டும், அது ஜெனியூனா பிடிக்கட்டும். நம்மளா போய் பிடிக்க வைக்கலாம், நான் பிடிக்கணும் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி காட்டுவேன். அதுவா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின் போது அப்போ அவங்க காமிச்சிருக்காங்க போல அனிஷ் கிட்ட. நான் சும்மா கனடால இருக்கும்போது வீடியோ கால் பண்ணேன், அப்போ நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற டைம்ல. அப்ப அவன் என்கிட்ட சொன்னான், மாமே சிக்கமா கேட்டா சரியா இருக்கு டைட்டா இருக்கு, அது பக்காவா பண்ணலாம், நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்னு அவன் சொன்னான். அவனா சொன்னான் நானே டைரக்ட் பண்றேன். எனக்கு அப்பவே எனக்கு இப்படி ஃபீல் ஆயிடுச்சு, எதுவுமே பேச வேணாம் இதுல நடுவுல. இப்போ அவனுக்கே பிடிச்சிருக்குன்ட்ட போதே எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஓகே அவனுக்கு என்னோட அதிகமா அவனை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவன் என்னோட டீம்மேட். எங்க டீமுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும், ஏன்னா அவங்க கூட தான் அதிகமா டைம் பண்ணிடுறேன்னா. ஸோ அவன் கேட்டோடனே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே அவனுக்கு என்னோட அதிகமா ஒரு விஷயங்கள் தெரியும்னா அது அவனுக்கு தெரியும், எங்க டீமுக்கு தெரியும். அவள்தான் நான் ரிலாக்ஸா விட்டேன். அப்புறம் அவன் தான் திங்க் சென்ட் பண்ணிருக்கான் போல அப்படியே பாட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஆமா தெரியும் எனக்கு. நான் என்கிட்ட சொன்னான், நான் அப்ப சொன்னேன் ஓகேடா அவன் சென்ட் பண்ணிருக்கேன் சூப்பர் தான், ஆனா அவங்களுக்கா பிடிச்சிருந்தா அவங்களே கேட்பாங்க, அப்படி விட்டுரு நம்ம கேட்க வேணாம் நல்லா இருக்கா பாட்டு அப்படிலாம் கேட்க வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் மகேஷ் ப்ரோவே கால் பண்ணாரு எனக்கு, கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி பாட்டு கேட்டேன் ப்ரோ செம்மையா இருக்கு அப்படின்னாரு. நேர்ல மீட் பண்ணோம் பேசணும். அப்புறமா தான் டைரக்ஷன் ப்ரோ இதுல உட்காந்தோம். உட்காந்த உடனே அவள்தான் அனிஷ் அவன் கான்செப்ட் சொன்னோடனே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தது, யாருமே பண்ணாத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நிறைய மியூசிக் வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய அந்த வெஸ்டர்னான விஷயங்கள்லாம் நிறைய பார்ப்பேன், நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அவள் எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இது வேற மாதிரி இருக்க போகுது இது அப்படின்னு. அவள்தான் அப்படியே டீமா உட்காந்து எல்லா பிளான் எல்லாம் போட்டோம், எல்லாருமே உட்காந்து பிளான் போட்டோம். அவன் சொன்னான் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ண நல்லா இருக்குமா இது கரெக்டா. அவள்தான் முழுக்க இது அவனோட பிளான் தான். எனக்கு அதனால எனக்கு கொஞ்சம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் எப்பவுமே 170 சென்டிமீட்டர் சரி ஓசிபி காத்து மேல இது எல்லாத்துலயுமே நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி ஒரு ஏடியா ப்ரெஷரா இருக்கும், பண்ண அது பண்ண இது பண்ணுன்ட்டு. பட் என்னோட மியூசிக் வீடியோல எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கல பசங்க. டான்ஸ் ஆடுறதா வேலை, டான்ஸ் ஆட சொன்னாங்க நடிக்க சொன்னாங்க அவ்வளவுதான். அதனால இல்ல எனக்கு அந்த விஷயத்துல வந்து ஒரு ரிலாக்ஸா என்ன அவங்க ஆக்கிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ப்ரெஷர் ஆக்காம இவனை ரிலாக்ஸா விட்டாலே அவன் கரெக்டா பண்றான் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ குளோபலி ஒன்று நடக்குது இல்லை, இந்த தமிழ் ரேப் இதுக்கான ஒரு ரீச் இருக்கு, ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ இது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப, அண்ட் அந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா குளோபலி போயிட்டு பார்த்துட்டு? இப்போ நான் இன்னும் பார்த்தனால எனக்கு தெரியல. பட் நான் அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னால எனக்கு என்னன்னா, நான் தான் சொன்னல அசல் பால்டபா வேடன் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, நிறைய ஆர்டிஸ்ட்னு வச்சுங்களேன். இப்போ நிறைய இருக்காங்க, பேர் சொல்லணும்னா நிறைய பேர் லிஸ்ட் போகும். இப்போ இவங்கெல்லாம் குளோபலா பண்றது என்ன மாதிரியா இருக்குனால, நம்ம அடுத்த ஜென்ரேஷனும் சரி மோட்டிவேஷன் இல்லாதவங்களும் சரி அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், இதுக்கு சான்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு படிக்கட்டு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ நம்மளால ஏற முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இவங்க கிரியேட் பண்றது எனக்கு பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. பிளஸ் அதுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது பாருங்க குளோபலா ஒரு விஷயமா. ஸோ இது வந்து மற்றவங்க பார்க்கும் போதுல அவங்க இதை மோட்டிவேஷனலா தான் பார்க்கணுமே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போவோம். அதனால தான் என்னோட லிரிக்ஸ்லயுமே நான் இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பேன். சிக்கமால வந்து ஏன்னா வேர்ல்டு வைடா ஓப்பன் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு இப்போ வந்து சவுத் சைடுக்கு பார்க்கும்போது. ஸோ அதனால எனக்கு செம்ம ஒரு சரியான மேட்டர் இதானா, இந்த ஒரு குளோபலா நம்ம பசங்க போய் வெடிக்கிறதுலாம் சரியான விஷயம். ஒன் அன்ஃபர்கெட்டபிள் ரெகக்னிஷன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி சம்மன் மேபி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கலாம் இல்லை பேசியிருக்கலாம், அந்த மாதிரி சம்திங்? இப்போதைக்கு இல்லை ப்ரோ. எனக்கு ஒரு விஷயம் இந்த சிக்கமா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்தது. எப்படின்னால சரியான மேட்ரு அப்படின்னு சொன்னா, ஸ்ரீராம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாரு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ப்ரோ, நான் நிறைய பேர் பண்ணாங்க, எல்லாருமே சூப்பரா தான் இருந்தது. பட்
சில மெசேஜ்லாம் நம்மளுக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த மெசேஜ்ல எல்லாம் அவர் இப்படி பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நான் பாட்டு கேட்டேன் ப்ரோ, சூப்பரா இருந்தது, என்னோட ஹோமிஸ் கூட கேட்டு இருக்கேன் லூப்ல. வாவ், ஓகே. அப்படின்னும் போது அது எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, மேபி கரெக்டான சவுண்ட் தான் நம்ம கிரியேட் ஆயிருக்கு போல, கரெக்டான சவுண்ட். எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அந்த விஷயம், நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ரீராம் சும்மாலாம் சொல்ல விடாது, அவள் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன். ஒரு அவரோட சாங்ஸ்லாம் எவ்வளவோ சாங்ஸ் எவ்வளவு பெரிய இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அப்படின்னு போதுல எனக்குலாம் அவரை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு அவர் எப்படி பிடிக்கும், அவர் ஒரு ஆர்கானிக்கான ஒரு டேலண்ட் அவரது வந்து. ஸோ எனக்கு அது விராட் கோலியே வைப் பண்ணிருக்கிறாரு அவரோட பாட்டுக்கு. ஆமா. ஸோ எனக்கு அது ஒரு சரியான விஷயமா தெரிஞ்சு, லைக் அந்த அவருக்கு வந்து இப்படி ஒரு ஃபீலிங் நம்ம சாங் கொடுத்துருக்கு போது எனக்கு செம்ம ஹாப்பி அந்த விஷயம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இட் வாஸ் சோ நைஸ். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆக்சுவலி பேசணும், அண்ட் இன்டர் கல்ச்சுரலா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க மட்டும் இல்லாம நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு பேர் இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்க. நானும் எழுதணும். ஏன்னா இன்னைக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த லிரிக் எழுதுறதுல ஒரு கிரியேட்டிவிட்டி ஸ்டக் ஒன்று நடக்கும். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு பாட்டு எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி ஆகும். ஒரு ரைட்டர் பிளாக் ஆகுறாங்க. பட் when it comes like நீங்களோ பால் டப்பா அசல் வர்றப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே நம்மளும் எழுதலாம், நமக்கும் ரேப் வருது, ஐ திங்க் they trying something out. அது பார்க்குறப்ப இட்ஸ் லைக் வெரி நைஸ். இல்லை நல்ல விஷயம், அது சூப்பர் ப்ரோ, அது சரியான விஷயம் தான். அது ஆக்சுவலாக சொல்லுவாங்க. கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க ப்ரோ, லைக் கண்டிப்பா doing this great thing. கண்டிப்பா நானே அதான் சொல்றேன். நான் ஒன்றும் பெஸ்டா பண்ணிட்டேன்றது நான் சொல்ல மாட்டேன், நான் அப்படியே கத்துன்னு இருக்கேன். ஏன்னா லேர்னிங்க்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. நம்ம எய்தர் வின் ஆர் லேர்ன், அவ்வளவுதான். ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பார்க்க போறோமே ஏறுற படிக்கட்டுல. ஸோ அதுல ஒண்ணு நான் வின் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா லேர்ன் பண்ணுவேன். லூஸ்ன்ற தாட்ல எனக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். அதனால லேர்ன் பண்றேன்னா அதை அப்படியே லேர்ன் பண்ணிட்டே அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ ஹிந்தில அடுத்து ஒரு பாட்டு வர வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன், ஹிந்தில கண்டிப்பா பண்ணுவேன். பட் அது வரும் கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆகும். ஏன்னா இந்த கல்லி பாய் அந்த மாதிரி படம் வரப்போ லைக் நீ என்ஜாய்ட் அந்த மாதிரி, ஏன்னா அது ஒரு ஷேட்ல ஒன்று காட்டுது இல்லை ஹிந்தில வந்து. அதுவும் கிட்டத்தட்ட இதே தான், ஒருத்தன் ஸ்லம்ல இருந்து ஒருத்தன் மேல போறான், ரேப் இண்டஸ்ட்ரியில மேல வரணுன்ற ஒரு ஸ்டோரியா பாக்குறப்ப இட் வாஸ் லைக் என்னமோ தெரியல, அந்த ஒரு ஃபீல்டை வந்து நீங்க எல்லாருமே ஒரு மாதிரி யூனிக்கா பாக்குறாங்க. இந்த ரேப்ன்றது வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஒரு கிரவுட் புல்லரை அதிகமா கொண்டு வர மாதிரி இருக்கு. அதான் லைஃப் ஸ்டைல். அதான் சொல்றேன்ல, இப்போ நான் சொன்னல காம்படிஷனா பார்க்கல அப்படின்னு இல்லை. அது ஏன்னா என்ன ரீசனுக்காகனா இல்ல, நம்ம யாருமே சேம் கிடையாது. நம்ம யாருமே, ஏன்னா உங்களுக்கு வேற பாஸ்ட் இருக்கலாம், எனக்கு வேற பாஸ்ட் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே வேற பாஸ்டா. சோ நம்ம நினைச்சுன்னு இருப்போம் நம்மளுக்கு காமனா எல்லாருக்குமே எல்லா விஷயம் நடக்கும், பட் காமனா நடக்காததும் சில விஷயம் இருக்கும். அதுதான் மேட்ரு. அதனாலதான் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஆர்டிஸ்டா இல்ல, அவங்க காமனா இல்லாததை தான் காட்டுவாங்களே. ஸோ காட்டும் போது அது இன்ஸ்பயர் ஆகும் நம்மளுக்கு. பாடி என்னடா இது செம்மையா இருக்கு. ஸோ அப்படிதான் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ரேப் சீன்லயுமே இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்க பீப்புள். ஏன்னா காமனான விஷயத்த காட்டல, அது காட்டாத விஷயத்தான் ரொம்ப கலர்ஃபுல்லா யூனிக்கா ஃப்ரெஷ்ஷான விஷயத்தை எடுத்து காட்டும் போது ஓ இப்படியும் இருக்கு போல, ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படியும் இருக்கும். ஸோ அதனாலதான் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி அந்த விஷயம் இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்கு நெக்ஸ்ட் லெவல்ல. சூப்பர். ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு? அடுத்தது பண்ணிட்டு இருக்கேன் கொலாபாவும், என்னோட சாங்கும் ரிலீஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட். அதுவும் இருக்கு. அடுத்த ட்ராக் வந்து ரிலீஸ் ஆகும் கூடிய. எப்படி இருக்கும், ஏதாவது ஹிண்ட் கொடுங்க. அது எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஒரு கேள்வி, எப்படின்னா நான் சொல்ல பாத்தீங்களா யாருமே சேம் கிடையாதுன்ட்டு, அது வச்சுதான் பாட்டு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் சாங்கே அது வச்சுதான், அதுல என்ன ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. சோ நான் வேற மாதிரி, என்னோட ஸ்டோரி வேறன்றதை தான் அதுல ரெப்ரசென்ட் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் சாங் அந்த மாதிரி வரும். அது இல்லாம கொலாப்ஸ் எல்லாம் சிலது பண்ணுறீங்க, பாக்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது வரமாட்டே தெரியும். நீங்க சொல்றப்போ நான் எதிர்பார்க்கிறேன். சில நேம்ஸ் என் மைண்ட்ல வருது, பட் டைட்டில்ஸ் பார்க்கலாம். அது வந்து எப்படி அந்த விஷயங்கள் வரப்போ ஐ திங்க் நம்ம நிறைய இன்னும் தொடர்ந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். அட் அ கிரேட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் சோ இன்ஸ்பைரிங் அண்ட் தாட்ஃபுல். ஜாலியா இருந்தது. ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் போற மாதிரி இருந்தது. தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் சிக்காமா இஸ் டூயிங் அவுட் தேர். ரொம்ப ஒரு மாதிரி சிறப்பா பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.